நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி மற்றும் RJ PL காவேரிமணியன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க திறந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க திறந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே நாளே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். இன்றைய பகுதியில் அழகப்பா பல்கலைக்கழக மனநல ஆலோசகர் S லீமா தாமஸ் அவர்களுடன் ஒரு நேர்காணல். சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் KR முருகன். மேடம், இது இந்த நியூக்ளியர் ஃபேமிலி நானும் அந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறப்போ நிறைய மாரல் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வாய்ப்புகள் நம்ம ஜென்ரேஷனுக்குலாம் இருந்தது. பட் இன்னைய காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலியை போறதுனால இவங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, அவங்க குழந்தைய சொல்றதுக்கான இதுவும் இல்லை. பட் அதனால ஈவன் இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன்லாம் ஈவன் கிராண்ட் சில்ட்ரன்லாம் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்டே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அவங்க டிசீஸா இருக்கிறாங்க, இதெல்லாம் நீ அவங்கள்ட்ட எல்லாம் போகாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காலம் மாறிட்டு இருக்கு. இப்ப இது நம்ம அட்வைஸ் டு இவங்க சீனியர் கொடுக்கலாமா, இல்ல இது யங்கர் ஜெனரேஷனுக்கு ஏதாவது என்ன மேடம் தீர்வு? அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸும் கிராண்ட் சில்ட்ரன், அதாவது தாத்தா பாட்டிகளும் பேரன் பேத்திகளுக்குள்ள உறவுகள்ல அப்படின்னா அது அதாவது நம்ம பிள்ளைங்க தங்களுடைய பிள்ளைகளை தாத்தா பாட்டி கிட்ட அனுப்பல அப்படின்னு சொல்றத விட அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அதாவது வியாதி இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னா, அப்ப இன்ஃபெக்ஷன் அதாவது வியாதிப்பட்ட தாத்தா பாட்டினா ஓகே, வியாதி இல்லாம நல்லா இருக்கிற தாத்தா பாட்டி கிட்டையும்
வந்து அந்த கருத்து இல்ல. ரெண்டாவது, இந்த தலைமுறை இடைவெளிங்கிறது ரொம்ப அதிகமா இப்போ இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப அதிகமா வந்து அந்த இடைவெளி வந்து அதிகரிச்சிருக்கு. எப்படின்னா, இன்னைக்கு பிள்ளைங்க வந்து ஃபுல்லா வந்து டெக்னாலஜி ஓரியன்டடா ஆண்ட்ராய்டு ஃபோனு, லேப்டாப்பு அது இதுன்னு கையில வந்து டெக்னாலஜி ஓரியன்டடா அவங்க ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்காங்க. இந்த தாத்தா பாட்டிகளுக்கு அந்த டெக்னாலஜி அவங்க சொல்றதோ, அவங்களுடைய வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாகிராமோ, ட்விட்டரோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தவித இதுவும் இல்லாம இவங்களோட தலைமுறை இடைவெளிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல. அன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தாத்தாக்கும் பேரனுக்கும் உள்ள வயசு வித்தியாசம் வேணால் இடைவெளியா இருந்திருக்கலாமே ஒழிய வாழ்க்கை சூழல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பெரிய மாற்றங்கள் இல்லாம ஒரே மாதிரி தான் இருந்தது. அப்போ தாத்தாவுக்கு அந்த பேரனுடைய மனநிலையோ இல்ல வாழ்க்கை முறையோ புரியக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வாழ்க்கையில சூழல்ல பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த டிஜிட்டல் உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் வரும்போது இந்த தலைமுறை இடைவெளி, வயது இடைவெளி மட்டும் இல்ல, இந்த தலைமுறை இடைவெளியுமே அதிகரிச்சிருச்சு. இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுடைய மனநிலையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் உணவு முறை இதெல்லாமே வந்து தாத்தா பாட்டிகளுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல தாத்தா பாட்டிக வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்களுடைய உணவு பழக்கங்களும் இதெல்லாம் வந்து பேர பிள்ளைகளுக்கும் புரியல. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் சொன்னா இதுக்கு இருக்குங்க 2 பேருக்கு இடையில மீடியேட்டரா இருக்கிறதுன்னா பெற்றவர்கள் தான். அவங்க வந்து கரெக்டா இவங்க 2 பேருக்கும் மீடியேட்டரா அந்த பழைய தலைமுறையில இருந்து புதிய தலைமுறைக்கு சில விஷயங்களை கடத்துறதுக்கும் இவங்க வந்து பண்ணிருக்கணும். அதே மாதிரி இந்த புதிய தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் முதிய தலைமுறைய புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாலமா இவங்க வந்து செயல்பட தவறிட்டாங்க. நாம இன்னைக்கு வந்து உறவுகளுக்கு கொடுக்குற மதிப்பை விட மற்றதுக்கு அதிகமான மதிப்புகளை கொடுக்குறோம். அன்னைக்கு வந்து ஒரு தீபாவளி, பொங்கல் இல்ல ஊர் திருவிழா அப்படின்னா எப்பாடு வெட்டாச்சு 2 மாசம் முன்னாடியாவது 3 மாசம் முன்னாடியாவது நாம வந்து டிக்கெட் புக் பண்ணி ஊருக்கு போயிடணும், ஊருக்கு போய் தான் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தது. இப்ப அதென்ன போன வருஷம் போயிட்டோங்களா, இனி அடுத்த வருஷம் போய்க்கலாம். யார் இந்த கூட்டத்துல நெருக்கி அடிச்சுட்டு போறது, இல்ல யார் இதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போறது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. அதே மாதிரி இந்த கோடை விடுமுறைகள்ல வந்து அந்த காலத்துல வந்து கோடை விடுமுறைனாலே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அவங்களோட இருக்கிறது தான் வந்து ஒரு பழக்கமா நமக்கு இருந்தது ஒரு 10, 15, 20 வருடங்களுக்கு முன்பு வர. ஆனா இப்ப என்னன்னா கோடை கால விடுமுறைங்கிறதே கோடை கால வகுப்புகள்ங்கிற மாதிரி மாறி போய் அந்த 2 மாசமும் பிள்ளைகளை அதாவது பள்ளிக்கூட படிப்பை தாண்டி பாக்கி அதையே கத்துக்கணும் இதையே கத்துக்கணும். இன்னைக்கு எல்லாருடைய மனநிலையும் என் பிள்ளை வந்து வல்லவனா இருக்கணும், எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுல இருக்குமே ஒழிய என் பிள்ளைய வல்லவனா வளர்க்கறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றோம். ஆனா நல்லவனா வளர்க்கறதுக்கு யாரும் முயற்சிக்கிறது இல்லை. சோ அதனுடைய விளைவுகள் தான் இதுவும். இப்போ தாத்தா பாட்டிகளும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வளர குழந்தைகளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைகளையும் வந்து இருக்கணும். ஸோ இப்போ முதியவர்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சமாச்சு நம்ம வந்து அப்டேட்டட் ஆகணும். அதாவது அவங்கள அளவுக்கு நம்மளோட வந்து கேட்ஜெட்டோ இல்லை இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனோ, ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ அதெல்லாம் வந்து நம்மளால கற்றுக்க முடியல அப்படின்னாலும் குறைந்தபட்சம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதான் வந்து நம்ம பேர பிள்ளைகளோட நம்ம வந்து கனெக்டடா இருக்க முடியும். இல்லைன்னா அந்த பிள்ளைங்க ஐயோ தாத்தா போரு, தாத்தாக்கு ஒண்ணுமே தெரியாது, பாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை விட்டு விலகிடுவாங்க. நாம ஒருத்தரோட நாம இருக்கணும்னா அவங்களுடைய சூழ்நிலைகளையும் பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஸோ அது வந்து இன்னும் வந்து இந்த பேர பிள்ளைகளோட நம்மளுடைய உறவுகளை அதிகப்படுத்த உதவும். இந்த இயர் வந்து இந்த இன்டர்நேஷனல் வேர்ல்டு எல்டர்ஸ் டேல வந்து இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு டிஜிட்டல் லிட்ரஸி டு த சீனியர் சிட்டிசன் மேடம். ஸோ அது என்ன மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம் மேடம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேடிஎம் இல்லை கூகுள் பே இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கலாமா மேடம்? இல்லை எப்படி ஹவு டு? இல்ல அதாவது இந்த டிஜிட்டல் லிட்ரஸி வந்து இனி உள்ள காலம் வேர்ல்டு தான். இந்த டிஜிட்டல் வேர்ல்டு தான் வந்து இனி வந்து இருக்கிற ஃபியூச்சர். ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் வேர்ல்ட வந்து இவங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா இவங்கனால வந்து இந்த உலகத்துல சர்வைவ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ இவங்களுக்கு வந்து அடிப்படை அந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேரை வந்து இந்த வயசானவங்க சாதாரண அந்த பட்டன் போன்ல ஆன் ஆஃப் அதை மட்டும் கால் வந்தா இருக்கிறதுக்கு
ஆஃப் பண்றதுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்காங்க. அதை விட்டு சின்ன சின்ன ரொம்ப பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் இந்த போனை இது பண்றது, இந்த மாதிரி பேடிஎம் எப்படி யூஸ் பண்றது, முதல்ல வந்து நம்ம அவங்கள வந்து அடிப்படையான உள்ள இந்த வாட்ஸ்அப் காலு, வீடியோ காலு அதெல்லாம் இப்ப சிலவங்க கத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிற பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்காக வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் இதெல்லாம் செய்ய கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கூகுள், இந்த பேடிஎம். ஸோ இந்த அடிப்படை அறிவுகள்ங்கிறது வந்து இல்லாம இருந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைகள் எல்லாரும் விலகிட்டாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதையவே ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்தா ஒரு லெட்டர் எழுதணும், இல்லைன்னா ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணி ஃபோன் பண்ணணும், அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படி இல்லை, கையிலேயே இருக்கு. நினைச்சா நம்ம வீடியோ கால்ல பண்ணி அவங்க முகத்தை பார்த்து பேச முடியும். ஸோ அப்போ எதையுமே ஒரு நெகட்டிவான எதிர்மறையான விஷயமா பார்க்காம ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவா பார்த்து சரி பரவாயில்ல இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில டிஜிட்டல் இதுகளையும் கத்துக்கிறது. சொன்ன மாதிரி இந்த கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் தான். ஏன்னா அது இன்னும் இப்ப இந்த தனிமையில இருக்கவங்களுக்கு கையில காசு வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆபத்து தான். திருடர்கள் பயம் இருக்கும். இப்ப நம்ம காசு இல்லாம இதையெல்லாம் கத்துக்கிட்டோம்னா கேஷ்லெஸ் எக்கானமிங்கிற மாதிரி நம்ம இதை வந்து செய்யறது அவங்களுக்கும் வசதியா இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு தடவை பேங்க்ல போய் இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றது. நிறைய பேங்க்ல போதா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண தெரியாம ஒண்ணு வந்து பேங்க்ல வந்து கியூல நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஏடிஎம் கார்டை கொண்டு போய் யாருக்கிட்டயாச்சும் ஏடிஎம்ல சென்டர்ல கொடுத்து அவன் இவங்களை ஏமாத்தி காசை வந்து இவங்க அக்கௌண்ட்ல இருக்க காசை எடுத்துட்டான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய வந்து பேப்பர்கள்ல பாக்குறோம். ஸோ அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு அடிப்படையான இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்க வேண்டிய எப்படி ஏடிஎம் வந்து காசு எடுக்கிறது, எப்படி இந்த மாதிரி இந்த கூகுள் பே, இந்த மாதிரி பேடிஎம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களை கத்துக் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான முயற்சிகளை நாம செஞ்சோம்னா உங்களோட வாழ்க்கை கூட இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இனியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்ப எல்லாம் ஆன்லைன்ல நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு சிரமப்படுகிறவர்கள், நடக்க முடியவோ இல்லை வெளியே போக முடியாம சிரமப்படுகிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் கூட சிரமம் இல்லாம எளிதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். இப்போ நம்ம வந்து ஓவரால் இப்போ எல்லா விதமான பிரச்சனைகள் பத்தி பேசியிருக்கோம் மேடம். இப்போ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு மன அமைதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் சொல்லலாம். அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் முதல் பிரச்சனை, எனக்கு யாரும் இல்லை, நாங்க 2 பேரும் தான் தனியா இருக்கோம், என் பேச்ச கேட்கறது இல்லை, எனக்கு வயசாகி போச்சு, இனி என்ன போதும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இல்லாம நாம வந்து கடைசி அதாவது நம்மளுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம வந்து சந்தோஷமா வாழணும். ஒவ்வொரு நிமிடங்களையும் நம்ம சந்தோஷமா வாழணும். நிறைய பேரை கேட்டா உங்களுடைய ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் என்ன பண்றீங்க? காலையில இருந்துச்சுன்னா காலையில இருந்திருப்பேன், குளிப்பேன், சாப்பிடுவேன், சாமி கும்பிடுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன், தூங்குவேன். அதுவும் பகல்ல தூங்கணும், ராத்திரி தூக்கம் வராது, ரொம்ப நேரம் தூக்கம் வராது, அதனால வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் அப்படிங்கறதுதான் வந்து நிறைய பேருடைய ஒரு வழக்கமா இருக்கு. ஸோ இந்த வழக்கத்தை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வரலாம். கொஞ்சம் நடக்கக்கூடிய ஆளுகள், அதாவது நடக்க முடியும், வெளியே போக முடியும்னா ஒரு நாம வந்து ஒரு பக்கத்துல இருக்க ஏதாவது கோயிலுக்கு செல்றதோ இல்லை நூலகத்துக்கு செல்றதோ இல்லை ஒரு இடத்துக்கு போய் அந்த மாதிரி போது நமக்குன்னு ஒரு நண்பர்கள் வட்டத்தை வந்து உருவாக்கி வச்சுட்டோம்னா இந்த வீட்டுக்குள்ளேயே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லாம ஒரு போய் அந்த நம்ம நண்பர்கள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் போய் இது பண்ணலாம். இல்ல நல்லா நல்லா ஆரோக்கியமா இருக்கும், திடகாத்திரமா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இந்த நிறைய அதாவது இத்தனை நாள் நம்ம இள வயதுல பாத்தீங்கன்னா நமக்காக நம்ம வந்து உழைச்சிருப்போம், இது பண்ணிருக்கோம். ஒரு நடுத்தர வயதுல குடும்பத்திற்காக உழைச்சிருப்போம். அப்ப இனி உள்ள அதாவது இந்த முதிய வயதுல நமக்கு நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்கிறவங்க தாங்கள் பெற்ற அனுபவங்கள், இப்ப ஒரு டீச்சரா இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சரோ இல்லை இங்கிலீஷ் டீச்சரோ அப்படி இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரீயா வந்து டியூஷன் எடுக்கலாம், இல்லை ஒரு டியூஷன் கூட எடுக்கலாம், காசு கூட வாங்கி டியூஷன் எடுக்கலாம். அது வந்து பொருளாதார தேவைகளை சந்திக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய அறிவை அடுத்த தலைமுறைக்கு பகிர்ந்துக்கலாம். இல்ல இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இல்ல நான் டீச்சர் இல்ல அப்ப நான் வந்து என்ன பண்றது அப்படின்னா உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயங்களை நீங்க வந்து இந்த சமுதாயத்துக்காக இந்த முதியோர்களா ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க அதை செய்யும் போது
அதனால 2 பிரயோஜனம். ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி அவங்களுடைய தனிமையையும் இந்த வெறுமையையும் போக்கிக்கலாம். பொழுது போகலைங்கிற அந்த பிரச்சனையையும் மாத்திரலாம். இதனால சமுதாயமும் பயனடையும். அப்போ அவங்களுடைய ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யறதுன்னு தெரியாம காலையில எழுந்திரிச்சேன், சாப்பிட்டேன், டிவி பார்த்தேன், தூங்கினேன், இதுவே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கிறத விட ஒரு வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமா இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வட்டம் இதை வச்சு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு இது செஞ்சோம்னா, ஏன்னா நம்ம நடுத்தர வயதுலயோ இள வயதுலயோ நமக்கு வந்து இந்த சொசைட்டியை யோசிக்கிறக்கோ வைக்கிறக்கோ நமக்கு நேரம் இருந்திருக்காது, அதுக்கான சூழ்நிலையும் அமைஞ்சிருக்காது. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் முடியாது, நானே வந்து அந்த அளவுக்கு உடம்புல தெம்பெல்லாம் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த டெய்லி கோயிலுக்கு போறது, இல்ல பக்கத்துல ஏதாவது லைப்ரரி இருக்குன்னா அங்க போய் உட்காந்து படிக்கிறது, அங்க ஒரு நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கிக்கிறது, எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் பண்ணி ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுவாரஸ்யமா வாழ்க்கை இருக்கும்போது நம்ம உடல் நலனும் மனநலனும் கொஞ்சம் மேம்பட ஆரம்பிக்கும். இந்திய அறிவியல் தொழில்நுட்ப கழகம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் பிபி ஸ்கோப் அனுபவ திட்டத்தின் கீழ் இந்த சமுதாய வானொலி மூலம் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அனுபவம் நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கேட்டு ரசித்தது அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மனநல ஆலோசகர் லீமா தாமஸ் அவர்களுடன் டாக்டர் KR முருகன் ஆற்றிய நேர்காணல். இந்நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள்.